அத்தியாயம் 86. அதிர்ஷ்ட தேவதை என் முன்னாடி வந்து தாண்டவம் ஆடுது. இதற்கிடையில் ஒரு வாரம் முழுவதும் பாலைவனத்திற்குள் பயணம் செய்த பிறகு கபிலன் இறுதியாக ஒன்றைக் கண்டான். அது ஒரு கோட்டை. வெள்ளி நிறத்தில் இருந்த கோட்டையைப் பார்த்த பிறகு கபிலன் அதை நோக்கி ஓடத் தொடங்கினான். கடைசியில் அவனால் இந்த அணை பாலைவனத்தை விட்டு வெளியேற முடிந்தது. ஒரு வாரம் முழுவதும் பாலைவனத்திற்குள் கழித்த பிறகு கபிலனின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவன் எந்த அசுரனையோ அல்லது உயிரினத்தையோ சந்திக்கவில்லை. ஆனால் வெப்பக்காற்று மற்றும் மணல் நிறைந்த நிலத்தின் காரணமாக அவனது ஆடைகள் பல்வேறு இடங்களிலிருந்து கிழிந்தன. இப்போது ஒரு பெரிய ஆடம்பரமான கோட்டையைப் பார்த்ததும் அவன் வெளிப்படையாக மகிழ்ச்சி அடைந்தான். அவன் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா கூட பறக்க ஆரம்பித்தாள். அவள் முதலில் கோட்டைக்குள் நுழைய விரும்பினாள். பியா முழு வேகத்தில் கோட்டையை நோக்கிப் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென்று கோட்டையைச் சுற்றி ஒரு பெரிய வெளிப்படையான வெளிர் நீலத் தடையைக் கண்டால் அவளுடைய கண்கள் சுருங்கின. தடையில் மோதுவதைத் தடுத்து நிறுத்திய பிறகு அவள் சபித்தாள். கபிலனும் அவசரமாகத் தடையின் முன் தோன்றினான். அவன் முழு சக்தியுடன் தடையை குத்தினான். ஆனால் ஒரு சில சிறிய அதிர்வுகளுக்குப் பிறகு தடை இயல்பு நிலைக்குத் திரும்பியது. நான் அதை உடைக்க எந்த வழியும் இல்லை. பியாவும் தடையைப் பார்த்து அழ விரும்பினாள். நான் உள்ளே போக விரும்புகிறேன். இனி இந்த பாலைவனத்திற்குள் இருக்க எனக்குப் பொறுமை இல்லை. ஒரு சோகமான முகபாவத்துடன் அவள் கபிலனின் தலையை நோக்கிப் பறந்து சென்று கபிலன் மறைவதற்குள் அவன் தலையின் மேல் உட்காரப் போனாள். தன்னை சமநிலைப்படுத்த முடியாமல் பியா மணல் தரையில் விழுந்தாள். அடப்பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம்! அவள் மேலே பார்த்துவிட்டு அவசரமாக கபிலனை கண்டுபிடிக்க முயன்றாள். தடையின் காரணமாக அவளுடைய மனநிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. இப்போது அவள் அவனை அடிப்பது உறுதி, இல்லையெனில் அவளுடைய கோபம் அடங்காது. இருண்ட முகபாவத்துடன் பியா சுற்றும் முற்றும் பார்த்தாள். அப்போது கபிலன் தடையின் உள்ளே நின்று கொண்டு அப்பாவி முகபாவத்துடன் அவளை திரும்பிப் பார்ப்பதைப் பார்த்தாள். நீ எப்படி உள்ளே போனாய்? பியா அவநம்பிக்கையுடன் கத்தினாள். நான் இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் பயன்படுத்தினேன். அது வேலை செய்யுமா என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் அது வேலை செஞ்சிருச்சுல. சும்மா கெத்து காட்டிட்டோமா? கபிலனின் குரலைக் கேட்டதும் பியா தடையிலிருந்து தலையைத் திருப்பிக் கொண்டாள். இந்த முறை அவள் உண்மையிலேயே அழுவாள். இந்த தேவிடியா பையனுக்கு ஏன் இவ்வளவு ஏமாற்றுத் திறமை கொடுத்தது யாருடா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா மறக்கையாதான். பியாவின் எரிச்சலான மனநிலையை உணர்ந்த கபிலன் சிரித்தான். எனக்காக காத்திரு. கோட்டைக்குள் பார்த்துவிட்டு நான் திரும்பி வருவேன். பியா பதில் சொல்லவில்லை. ஆனால் கபிலன் திரும்பி அவசரமாக கோட்டை வாயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கோட்டையைச் சுற்றி எந்தக் காவலரும் இல்லை. இந்தக் கோட்டையின் உரிமையாளருக்கு அவன் அமைத்த தடையின் மீது முழு நம்பிக்கை இருப்பதாகத் தெரிகிறது. அந்த முட்டாள் கபிலன் போன்றவர்களைக் கருத்தில் கொள்ள மறந்துவிட்டார். கபிலன் பிரமாண்டமான வாயிலை நெருங்கியதும் கோட்டைச் சுவர்களில் இருந்த அரக்கர்களின் சிலைகளை இன்னும் தெளிவாகக் காண முடிந்தது. அந்த அசுரர்கள் மனிதர்களைப் போலவே தோற்றமளித்தனர். ஆனால் அவர்களின் தோல் செதில்களால் நிறைந்திருந்தது. மேலும் அவர்களின் தலையில் 2 கொம்புகளும் முதுகில் ஒரு நீண்ட வாலும் இருந்தன. சிறிது நேரம் சுற்றிப் பார்த்த பிறகு கபிலன் இறுதியாக இடது பக்கத்தில் ஒரு சிறிய ஜன்னலைக் கண்டான். அவன் அவசரமாக ஜன்னலை நோக்கி நடந்தான். சில தீப்பந்தங்களால் ஜன்னலை உருக்கிய பிறகு கபிலன் கோட்டைக்குள் குதித்தார். கபிலன் உள்ளே குதித்த தருணத்தில் எலும்புக்கூடுகள் நிறைந்த ஒரு இருண்ட அறைக்குள் தோன்றியதால் அவன் கிட்டத்தட்ட பயந்து போனான். கனத்த இதயத்துடிப்புடன் கபிலன் எலும்புக்கூடுகளைப் பார்த்தான். அவற்றில் சில மனித எலும்புக்கூடுகள். அவன் அறையைச் சுற்றிப் பார்த்தான். ஆனால் சில சங்கிலிகள் மற்றும் எலும்புக்கூடுகள் தவிர எதுவும் இல்லை. ஆனாலும் தன்னை அமைதிப்படுத்த ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு கபிலன் அறையின் முடிவில் இருந்த ஒரே கதவை நெருங்கினான். அவன் கதவைத் தள்ளினான். அது உடனே திறந்தது. கபிலன் அறையை விட்டு வெளியே வந்தான். அவன் கண்கள் அவன் முன்னால் இருந்த காட்சியைக் கண்டு சுருங்கின. அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபம் முழுவதும் சிவப்பு கம்பளங்களால் நிரம்பியிருந்தது. மண்டபத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆடம்பரமான சிம்மாசனம் இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் நூற்றுக்கணக்கான வைரங்களும் மாணிக்கக் கற்களும் பதிக்கப்பட்டிருந்தன. சிம்மாசனத்தைப் பார்த்த பிறகு கபிலன் வியர்க்க ஆரம்பித்தான். இப்போது அவன் உள்ளே நுழையக்கூடாத இடத்திற்குள் நுழைந்தார் என்பது அவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. அமைதியா இரு. இப்போ கோட்டைக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் ஹாலை நெருங்கினான்.
மறுமுனையில் இன்னொரு அறை இருந்தது. ஹாலுக்குள் சுற்றிப் பார்த்தும் எதுவும் கிடைக்காததால் கபிலன் ஹாலின் முடிவில் இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்தான். கபிலன் அறைக்குள் நுழைந்த கணம் அவன் தாடை வீங்கியது. அவனுக்கு முன்னால் மலைபோல் தங்க நாணயங்கள் குவிந்திருந்தன. அந்த நாணயத்தின் வடிவம் கிங்டம் இஸ்கலாண்டேயில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களிலிருந்து வேறுபட்டது. ஆனால் இறுதியில் எல்லா நாணயங்களும் தங்கத்தால் செய்யப்பட்டவை. தங்க நாணய மலையைத் தவிர கபிலன் ஒரு சிறிய ஆயுத மலையையும் பார்க்க முடிந்தது. ஆயுதங்களை கூர்ந்து கவனித்த பிறகு அவற்றில் சில பழைய இரத்தக்கரைகளைக் கண்டான். அந்த ஆயுதங்கள் இந்த கோட்டைக்குள் இறந்தவர்களுடையது போலத் தோன்றியது. ஆயுதங்களின் இடது பக்கத்தில் கபிலன் ஒரு மேஜையில் சிதறிக் கிடந்த ஏராளமான சேமிப்பு வளையங்களைக் கண்டான். அதில் சில கலைப்பொருட்கள் இருந்தன. சரி, நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் உரிமையாளர் திரும்பி வருவதற்கு முன்பு இந்த இடத்தை சுத்தம் செய்வோம். பதட்டமான முகபாவத்துடன் கபிலன் மேசையிலிருந்து சேமிப்பு மோதிரங்களை எடுத்தான். 5 நிமிடங்களுக்குப் பிறகு தங்கமும் பொக்கிஷங்களும் நிறைந்த அறை காலியாக இருந்தது. அறையிலிருந்து எல்லாவற்றையும் ஆட்டைய போட்ட பிறகு கபிலன் உடனடியாக சேமிப்பு வளையங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பையுடன் வெளியே தலதெறிக்க வேகமாக ஓடினான். அவன் மேஜையில் மொத்தம் 12 சேமிப்பு வளையங்களைப் பார்த்தான். அவற்றில் 10 உயர்தரம் கொண்டவை, 2 உச்சதரம் கொண்டவை. கபிலன் தனது சொந்த சேமிப்பு வளையத்திற்குள் சேமிப்பு வளையங்களை வைக்க முடியவில்லை, ஏனெனில் அது சாத்தியமில்லை. அதனால்தான் அவன் ஒரு சிறிய துணிப்பையை எடுத்து மோதிரங்களை பைக்குள் வைத்தான். கபிலன் மண்டபத்தை விட்டு வெளியேறும்போது திடீரென்று நின்று திரும்பி மின்னும் கண்களால் சிம்மாசனத்தை பார்த்தான். நம்ப முடியாத வேகத்தில் கபிலன் சிம்மாசனத்தின் முன் வந்து இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், அதை சேமிப்பு வளையங்களில் ஒன்றின் உள்ளே வைத்தான். நான் கோபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு அதை விற்க முடியும். திருப்தியான முகபாவத்துடன் கபிலன் கோட்டையை விட்டு வெளியேறப் போனான். அப்போது அவனுக்கு எதிரே உள்ள சுவரில் ஒரு கருப்பு உருண்டை பதிந்திருப்பதைக் கண்டான். அந்தக் கோளம் சிம்மாசனத்தின் பின்னால் மறைந்திருந்தது. ஆனால் கபிலன் அரியணை ஏறிய பிறகு அது உமிழும் அபசகுன உணர்வின் காரணமாக அதை உடனடியாகக் கண்டான். அது என்ன? அவன் கருப்பு பந்தை நெருங்கி வேகமான அசைவுடன் கபிலன் அதை சுவரிலிருந்து வெளியே எடுத்தான். கபிலன் அந்த விசித்திரமான கருப்பு பந்தை பிடித்தவுடன் கோட்டையைச் சுற்றியுள்ள தடுப்பு உடைந்து மண்டபத்தின் நடுவில் ஒரு வெள்ளைப் படிக்கட்டு தோன்றியது. கபிலன் திகைத்துப்போன முகபாவத்துடன் பழக்கமான வெள்ளைப் படிக்கட்டைப் பார்த்துக் கொண்டிருந்தபோது தடைக்கு வெளியே இருந்த பியா தடை இடிந்து விழுவதைக் கண்டு உடனடியாக உள்ளே பறந்தார். கபிலன் பயன்படுத்திய அதே ஜன்னலிலிருந்து அவள் உள்ளே நுழைந்தாள். பல எலும்புக்கூடுகளைப் பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். தீவிரமான முகபாவத்துடன் மண்டபத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த கபிலனை அவசரமாக கண்டுபிடித்தாள். இந்த முறை நீ என்ன பண்ணினாய்? கபிலன் தனது மயக்கத்திலிருந்து எழுந்து கருப்பு பந்தை ஒரு விசித்திரமான குளிர்ச்சியைக் கொடுத்தபோது தூக்கி எறிந்தார். நாம் கிளம்பலாம். ஏதோ கெட்டது நடக்கப் போகுது போல இருக்கு.